ஆஃப்டர்நூன். இந்தியாவில் இருக்கும்போது என்னோடய பையன் வந்து கிண்டர் கார்டன் வந்து முடிச்சிருந்தான். பட் அமெரிக்கா வரும்போது வயசு வந்துட்டு இங்கே 6 வயசு முடிஞ்சால் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து சேர்ப்பாங்க. அதனால் வந்து மறுபடியும் இங்கே நாங்கள் கிண்டர் கார்டன் சேர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நாளை ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து தான் இங்கே வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகும். அதுக்காக வந்துட்டு சப்ளை லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நாள், அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி வந்து நம்ம ஓரியன்டேஷன் வந்து அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு 2 o'clock வந்து ஸ்கூலில் அசம்பிள் ஆக சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போனது என்னமோ 2:30 ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. பட் எங்களுக்கு அப்புறமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க. உள்ளே போனது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்து நேம் எழுதி அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்டிடுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. கிட்ஸ் எல்லாமே ப்ளே ஏரியாவில் வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ நாங்கள் மட்டும்தான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கிளாஸஸில் வந்து என்ன டீச் பண்ணுவாங்க எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இங்கிலீஷ்லேயும் இன்னொருத்தர் வந்து ஸ்பானிஷ்லேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அமெரிக்காவில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் தான். ஸோ இங்கே வந்து நிறைய வந்து ஸ்பானிஷ் தான் வந்து பேசுவாங்க. அதனால் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஸ்பானிஷ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இங்கே லஞ்சுக்கு வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேக் எந்த மாதிரி இருக்கணும் அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தர் சொல்லி முடிச்சுன்னா இன்னொருத்தவங்க வந்து ஸ்பானிஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மீட்டிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 hour 1.5 ஹவருக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வந்து எல்லாத்துக்கும் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்ட்டினா அந்த மாதிரி இல்லை, கிட்ஸுக்கு வந்து நியூவாக வந்து வராங்க அப்படிங்கிறனால ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த கோலாய்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இங்கே அமெரிக்காவில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. ஏன்னா வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு நமக்கு தலை போகிற காரியமாக இருந்தாலும் வந்துட்டு யாருக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம முன்னாடி போயிடவே முடியாது. ஸோ லைனில் நிற்கணும். எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து லைன் வந்து ரொம்ப கீப்பப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டு. மறுபடியும் வந்து ஹஸ்பண்ட் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வந்து டியூட்டிக்கு போகணும் அப்படிங்கிறனால வாங்கிட்டு வந்த சப்ளை லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க டீச்சர்கிட்ட வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பஸ்ஸுக்கு வந்து என்னென்னு கேட்டுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து எந்தெந்த கிளாஸ்க்கு எந்தெந்த டீச்சர் அப்படிங்கிறது வந்து இந்த போர்டில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 7:55க்குலாம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கிளாஸு. ஸோ அதனால் ஒரு 7:55க்குள்ளே வந்து வந்துடுங்க அப்படின்னாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால இவன் அழுகுவான் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். ஸோ காலையில் வந்துட்டு ஸ்கூல் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து டைமுக்கு தான் வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. என் பெரிய பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறானோ இல்லையோ என்னோடய சின்ன பையன் வந்துட்டு நானும் ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம். டெய்லியும் பஸ்ஸு ஏற்றி விடும்போது இறக்கி விடும்போது கூட ரொம்ப அட்டகாசம் பண்ணுவான். அவனும் வந்துட்டு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு நானும் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். உள்ளே போனதும் வந்துட்டு எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்துட்டு கிட்ஸை வந்து விட்டுட்டு ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய ஒரு சில கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே உள்ள ஸ்கூலில் எல்லாமே வந்துட்டு பேக்கெல்லாம் வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எல்லாருக்கும் வந்து கிளாஸ் ரூம் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி மாட்டுறதுக்காக ஒரு ஹூக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதில் தான் வந்து மாட்டிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கிட்ஸுக்கு எல்லாமே அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்கும். ஸோ அவங்களோட லஞ்ச் பேக் அண்டு ஸ்நாக்ஸ் பேக் வந்துட்டு அவங்க வாங்கி அவங்கவுங்க ட்ரேயில் வந்து வைக்கணும். இங்கே வந்து 2 ஸ்நாக்ஸ் மார்னிங் ஸ்நாக்ஸ் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 கொடுத்து அனுப்பணும். ப்ளஸ் ஒரு லஞ்ச் வந்து கொடுத்து அனுப்பணும். ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி ட்ரேயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வச்சுருவாங்க. திருப்பி அவங்க வந்து அந்த டைமுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது நம்ம கிட்ஸ் தான் வந்துட்டு அதையுமே எடுத்துக்கணும். என் பையன் ஹாப்பியாக வந்துட்டு பாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரின்ட்டு அங்கேருந்து விட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு பஸ்ஸில் பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த கிளப் ஒன்று இருக்குது. இங்கே தான் வந்து ஸ்டாப் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே உள்ள ஸ்கூல் பஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஐடி இருக்கும். அதை ஸ்வைப் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம இறங்கணும். என்னோடய பையன் வந்து ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால வந்துட்டு அந்த கார்டு கிடையாது. அதனால் நான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவனை வந்து கூப்பிட்டுக்கிட்டேன்.